தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கொரிய வகை உணவுகளை விரும்புபவர்களின் எண்ணிக்கை சென்னையில் கூடிக்கொண்டே வருகிறது. ஏன் கொரிய உணவுகளின் மீது மாநகர மக்களின் கவனம் திரும்பியுள்ளது? உணவு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியை நாமும் சற்றே ருசிக்கலாம். கொரியன் உணவு வகைகளையும் ஒருகை பார்க்க தொடங்கியுள்ளனர். இவர்களுக்காகவே சென்னையில் அண்ணா நகர், அடையாறு, நுங்கம்பாக்கத்தில் கொரியன் உணவகங்கள் உள்ளன. அரிசி, காய்கறிகள், கடல் உணவு, இறைச்சிதான் மூலப்பொருட்கள். கிம்ச்சி பொக்கும்பாப், ஹமல் பஜன், பிம்பிம்பாப், கொரிய பார்பிக்யூ, ராமியோன், டோக்போக்கி என நீள்கின்றன மெனு வகைகள். This is a tempura, egg sushi, that's a prawn fried rice, okay? And these are raw meat brisket, beef brisket, okay? These are all sides like cucumbers, carrots, that's a meatball, the cabbage salad, okay? These are barbecue sauces, chili garlic and doenjang and lettuce. Barbecue riga, this is very famous in Korean restaurants, okay? And pastry, bakeries, noodles item ellame super irukku. Yeah, Tamil person also nowadays so many crazy about Korean foods. They are also now basically comparing last year they are more coming in. காய்கறிகள், இறைச்சியை அழகாகவும் மெலிதாகவும் வெட்டி டைனிங் டேபிளில் வைத்தே சமைத்து பரிமாறுகிறார்கள். கொரிய உணவை தங்கள் நாட்டின் சுவை மாறாமல் பரிமாறுவதே நோக்கம் என்கிறார்கள் கொரிய சமையல் கலைஞர்கள். எண்ணெய் இல்லாமல் சமைக்கும் முறை என்பதால் டயட்டில் இருப்பவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பது கொரிய உணவு பிரியர்களின் யோசனை. நம்ம முன்னாலே குக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அதனால தான் நான் ரொம்ப விரும்புகிறேன் சாப்பிட்றதுக்கு. ப்ளஸ் என்னோட டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ஈஸியாக இருக்குது. வென் ஐ கம் டு ரொம்ப ஹெவி ஆயிலி ஃபுட்டே கிடையாது. இது ரொம்ப ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு, ஃப்ரெஷ் மீட்ஸ் கூட சர்வ் பண்ணாங்க. 600 ரூபாயில் தொடங்கி 3500 ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கிறார்கள். கொரிய உணவின் பெயரும் நிறமும் வாசமும் சென்னை வாசிகளை கவர்ந்தெழுத்து வருகிறது. கொரியன் திரைப்படங்களை தேடி சென்ற இளைஞர்கள் இப்போது கொரியன் உணவுகளையும் தேடி வர தொடங்கிவிட்டார்கள். என்னதான் கொரியன் உணவுகளை தேடி வந்தாலும் மறுநாள் காலையில் அதே இட்லி தோசை தான் என்பது எப்போதும் மாறாதது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் செய்தியாளர் வீரகுமார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.